அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நேற்று சிவராத்திரி என்று சிவபெருமானிடம், என்னுடைய குலதெய்வத்திடமும், என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி எண்ணிடமும், உங்கள் அனைவருக்காகவும் கமெண்ட்ல யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டு இருக்கீங்களோ, சொல்லி இருந்தீங்களோ, சொல்ல போறீங்களோ அவங்க அனைவருக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு நான் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சேங்க. நேற்று பார்த்திங்கன்னா இரவு ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் பூஜை செஞ்சேங்க. சிவபெருமானிடம் என்னுடைய பிரார்த்தனையும் வச்சேன். உங்களுக்காகவும் நான் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்பி நம்ம சேனலில் சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடைய நிறைய சகோதரர்கள் சேனலில் அவங்களுடைய கமெண்ட்டில் அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்கிறாங்க. நிச்சயமாக அந்த எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்ற ஆசை எனக்குமே இருக்குது. அதனால் நேற்று பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இல்லையா? அதனால் என்னுடைய சேனலில் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்களோ அவங்க அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் என்று மிகவும் சக்தி வாய்ந்த அந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறாமல் போகாது, கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நிறைய சிவபெருமானுடைய ஃபோட்டோ, அம்மனுடைய ஃபோட்டோ பார்க்குறீங்க பாருங்கள். இது ஒரு கோவிலில் நேற்று சிவராத்திரி அன்று எடுத்த ஃபோட்டோவை ஒரு சகோதரர் நம்ம அனைவருக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது அனைத்தையும் பார்த்து நீங்கள் சிவனோட அருளையும் அம்பாளுடைய அருளையும் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வருடம் முழுவதும் பணத்தை எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு, சக்தி வாய்ந்த வழிபாடு, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வழிபாடை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. காலையில் தூங்கி எழுந்தவுடன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தெய்வத்துடைய பெயரை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது உங்களுக்கு பொன்னாக கொடுக்கக்கூடியது, அதே போல் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அது என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அது கூடவே வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற இடத்துல தீபத்துக்கு கீழே வராகி எண்ணெயோடைய 2 கண்கள் தத்ரூபமாக தெரியுது பாருங்கள். பார்க்கும்போது ஒரு மெய் சிலிர்க்கிற காட்சியாக தான் இருக்குது. அம்மாவை நேரில் பார்ப்பது போல் இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய மந்திரங்கள், மிராக்கள் நம்பர் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த நம்பரை நம்பிக்கையோடு சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு 50,000 பணம் 5 மணி நேரத்திலே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கேட்ட இடத்துல பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தையும் இந்த மிராக்கள் நம்பரையும் சொன்னதின் மூலமாக 5 மணி நேரத்திலே அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்களே அவங்க கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களால் என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ, என்ன நம்பரை எழுத முடியுதோ அதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இந்த வருடம் முழுவதும் பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் கோடி பணம் வீடு தேடி வரும்னு கூட சொல்லலாம். ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை பெற்றுத்தரும். வீடு, நிலம், பொன், பொருள், ஆபரண சேர்க்கை ஏற்படும். செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வருமானம் பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம், தினம் தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. இந்த வருடம் யாருக்குரிய வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்குரிய வருடம்ங்க. இந்த வருடத்தை கூட்டுனீங்கன்னா 2024 நீங்கள் கூட்டுனீங்கன்னா 8ன்னு வரும். இந்த 8 சனி பகவானுக்குரிய எண்ணுங்க. அதனால இந்த வருடம் முழுவதுமே சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வருடமாக இருக்கும். சனி பகவானுடைய பேரருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அனைத்தும் நம்மளை தேடி வரும். கஷ்டங்கள் என்பதே இருக்காதுங்க. அப்பேற்பட்ட அற்புதமான சனி பகவானுக்கு நியாயமாக இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும்.
யாருக்குமே எந்த கெடுதலும் இல்லாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அருளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால் நீங்கள் டெய்லியுமே காலையில் எழுந்த உடனே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திருநாமத்தை, சனி பகவானுடைய 10 திருநாமங்கள், இதை நீங்கள் சொல்லணும். இப்படி சொல்வதன் மூலமாக உங்களுடைய தலை எழுத்தையே மாற்றி தரும். காலையில் எழுந்த உடனே உங்களுடைய காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெயரை நீங்கள் சொல்லுங்கள். அது என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயர்கள் தான், திருநாமங்கள் தான். ஜெய் ஸ்ரீ சனி, கதிர்மகன், மந்தன், கரியவன், சௌரி, முதுமகன், மேற்கோள், பங்கு, நீலன், முகன். இந்த 10 திருநாமங்களையும் காலையில் எழுந்த உடனே கண் விழிக்கிறீங்க பாருங்கள், கண் விழித்து எழுந்து உட்கார்ந்த உடனே இந்த பெயரை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய காலை கீழே வைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மூக்கிலிருந்து எந்த சைடு மூச்சு காற்று அதிகமாக வருது அப்படின்னு பாருங்கள். எந்த சைடு மூச்சு காற்று அதிகமாக வருதோ அந்த காலை கீழே தரையில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது பூமாதேவி தாயாருடைய இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. மிகவும் எளிமையான மந்திரம்தான். ஓம் தனுர்தராயச வித்மகே சர்வ சித்திய சதிமகி தனோதரா பிரஜோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. எந்த மூக்கு வழியாக அதிகமாக மூச்சு காற்று வருதோ அந்த காலை கீழே வைங்க. வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வேலையை பார்க்க போயிடலாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் எந்த சைடாக மூச்சு காற்று அதிகமாக வருதோ அந்த காலை வெளியில் முதல்ல எடுத்து வச்சு போங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதும் இதே ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் நல்ல ஒரு காரியத்துக்காக போகும்போதும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது விஷயமாக வெளியில் போகும்போதும் வேறு ஏதாவது கடை வச்சுருக்கீங்க, மளிகை கடை வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இது போல் எந்த கடை வச்சுருந்தாலும் அந்த கடையை துறக்க போகிறதுக்கு முன்னாடி திறந்த உடனேயே எந்த மூக்கு வழியாக அதிக மூச்சு காற்று வந்ததோ அந்த காலை முதல்ல எடுத்து வச்சு உள்ளே போங்க. இதே போல் டெய்லியுமே சனி பகவானுடைய இந்த 10 திருநாமங்கள் சொல்லி அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன பூமி தாயாருடைய மந்திரத்தை சொல்லி எந்த பக்கமாக மூச்சு காற்று அதிகமாக வருதோ அந்த காலை முதல்ல தரையில் கீழே எடுத்து வச்சு வெளியில் போகும்போதும் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும்போதும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களை தேடி பணம் ஆட்டோமேட்டிக்கலி வர ஆரம்பிக்கும். பொய்லாம் கிடையாதுங்க, உண்மை தான். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற தொழிலை வருமானத்தை பெருக்கி கொண்டே இருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, நான் எதை செஞ்சாலும் எனக்கு எந்த ஒரு விருத்தியாம்சமும் இல்லை அப்படின்னு புலம்புற அனைவருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய விதியையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. தினமுமே செய்யுங்க. மாதவிடாய் காலத்தில் சொல்ல வேண்டாம். சுத்தபத்தமாக இருக்கிற அன்னைக்கு மட்டும் சொல்லுங்கள். சுத்தம் இல்லாத அன்னைக்கு சொல்லாதீங்க. மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. இந்த வருடம் முழுவதும் சொல்லுங்கள். மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.